தூத்துக்குடியில் நடந்துள்ள +2 மாணவிக்கு அந்த பெண்மணிக்கு எப்படின்னா ஒரு கொடூரமான கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு பாலியல் ரீதியாக. அந்த ஒரு வழக்கில் தான் 6 நாளா போராட்டம் பண்ணி இன்னும் தீர்வு கிடைக்கல. தூத்துக்குடியில் தான் +2 மாணவி கொலை 6 நாட்களாக குடும்பத்தினரும் சரி உறவினரும் சரி தூத்துக்குடி ஃபுல்லாக போராட்டம் பண்ணி தொடருவது எதுக்கு, இதுக்கு நீதி இருக்கு மேலே சொல்லி பல விஷயம் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு அந்த ஒரு பப்ளிக் எக்ஸாமில் பள்ளியில் 3வது இடம் பிடித்தவள் தான் அந்த பெண்மணி. +2 முடித்து விட்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்பு தான் அவருடைய ஒரு கனவா அந்த பெண்மணி இருக்காங்க. அதுக்குள்ள இப்படியான ஒரு கொடூரத்தை யார் செய்தாலும் என தெரியவில்லை என கூறி அழுகிறாரு. கொல்லப்பட்ட மாணவியின் சகோதரி சொல்லலாம். மாணவி கொல்லப்பட்ட 6 நாட்கள் கடந்த பின்னும் சரி குற்றத்தில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டதால் சடலத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்லி என கூறி கிராம மக்கள் போராடி வருகின்றார்கள். அந்த வழக்கோட டிஎன்ஏ பரிசோதனை சரி சாட்சிகளுடன் விசாரணை துரிதமாக நடைபெற்று வருவதாக நீதிமன்றம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையும் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அருகே உள்ள கிராமம் ஒன்றில் தான் வசிக்கும் பெற்றோர் கடந்த 10ஆம் தேதி நைட் நேரத்தில் தான் காவல்துறையிலிருந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் மனு ஒன்று அளிக்கும் சென்றுள்ளனர். அதுல இயற்கை உபதை, ஏன்னா அவங்க வீட்டுல பாத்ரூம் வசதி கிடையாது. அது இப்ப மட்டும் கிடையாது, முன்னாடி இருந்தும் சரி இப்போ வரையும் சரி பாத்ரூம் வசதி இல்லாத குடும்பத்திலும் சரி வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா கருவக்காட்டு சைடு போல ஒதுங்குற அந்த மாதிரி பண்ணுவாங்க. இயற்கை உபதயத்தை கழிப்பதற்காக அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு சென்ற தங்கள் மகள் வீடு திருமூலை என்ற அந்த ஒரு புகாரில் காவல்துறை கூறி உள்ளது. சம்பவம் நடந்த நாளில் தான் வீட்டில் இருந்து 6 மணிக்கு மகள் கிளம்பி சென்றனர். 6:45 வரை வராதால் மனைவியின் இன்னொரு மகள் தேடி வைப்பில் சென்றுள்ள என்று. ஆனா அவங்கள அந்த ஒரு மகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என மாணவியின் தந்தையை கூறியுள்ளனர். ஆனால் 7 மணி அளவில் வீட்டுக்கு வந்துள்ளனர். மகள் காணாமல் போனது அறிந்து ஊரில் போய் உள்ள சுமார் 40 பேரை கூட்டிக் கொண்டுதான் போய் தேடி என்று சொல்லியிருக்காங்க. அலைந்து திரிந்து உள்ள காவல்துறை எதுக்குன்னா இதற்கு பிறகுதான் மாணவியோட கண்டறிய முடியாதால் நைட்டு ஒரு 10 மணி அளவில் இருக்கும். காவல்துறையின் மாணவியின் பெற்றோர் புகார் அளிக்க சென்றுள்ளனர். காலை 10 மணி அளவில் வருமாறு காவலர் சொல்லியிருக்காங்க. நீங்க நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வாங்க சொல்லியிருக்காங்க. மறுநாள் போனபோது தான் 18 வயசு கீழ் உள்ள மாணவி என்பதால் மகளிர் காவலத்தில் ஒரு புகார் அளிக்குமாறு கூறியுள்ளனர் என மாணவியின் தந்தை பிரஸ் மீட்ல சொல்லியுள்ளனர். அங்குதான் மாணவியின் பெற்றோருக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை. வழக்கை தான் அந்த ஒரு காவல் நிலைய அதிகாரிகள் விசாரிக்க மாட்டார்கள் என திட்டிவிட்டு அலட்சியமா பதில் அளித்தனர் என மாணவியின் தந்தை பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. நாங்க புகார் கொடுத்து அவங்க ஆக்சன் எந்த இது எடுக்காமையே அலட்சியம் சொல்லியிருக்காங்க அந்த மாணவியோட அப்பா. இதனாலதான் அதிர்ச்சி அடைந்துள்ள மாணவியின் பெற்றோர் மேலும் சிலருடன் சேர்ந்து மாணவியை தீவிரம் தேடியப்பட வந்துள்ளனர். மார்ச் 11ஆம் தேதி அன்று சுமார் 3 மணி அளவில் அதோ ஒரு காட்டுப்பகுதியில் மாணவியை சடலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் பிறகுதான் சம்பவத்துக்கு காவல்துறை வந்துள்ளது என்று குடும்பத்தினர் சொல்லிருக்காங்க. அந்த நபர் யாரு, அந்த அக்யூஸ்ட் யாரு தெரிந்தால் போதும் என்று அந்த மாணவியோட சகோதரி சொல்றாங்க. எங்க வீட்டுல பாத்ரூம் வசதி கிடையாது. அருகில பக்கத்துல பார்த்தா சித்தப்பா வீட்டில் கழிப்பறை இருந்தாலுமே அங்கே நான் பயன்படுத்துவது கிடையாது. அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு தான் செல்வது வழக்கமா என்று மாணவியோட சகோதரி கூறியிருக்காங்க. யாருன்னா அந்த இறந்து போன சகோதரி. இப்படி ஒரு கொடூர சம்பவத்துக்கான நபர் யாரா இருந்து தெரியவில்லை. காவல்துறை விசாரணை எப்ப நடத்தி வராங்க. அந்த நபர் யார் என்று மட்டுமே எங்களுக்கு தெரிந்தால் போதும் என்று சொல்லியிருக்காங்க. மாணவியின் வீட்டில் இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதி ஒன்று எப்ப உள்ளது. மறு அறிக்கை இந்த வழக்கெல்லாம் இன்னும் முடியல. ஆனா மறு அறிக்கை காவல்துறை வெளியிட்டு அறிக்கையில சொல்றாங்கன்னா இந்த நிலையில் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி கொல்லப்பட்டிருக்கலாம் என ரீதியில் தான் தகவல் பரவியதால் மாணவியின் வசித்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தகவலை மறுத்துள்ள தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை செய்தி அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல தான் அந்த போஸ்ட்மார்டம் உடல் கூறு அறிக்கை சரி தகவல் நிருபர்கள் விசாரணை அறிக்கை பின்னர் தான் பாலியல் குற்றம் நிகழ்ந்ததா என்பது தெரியவர் என தெரிவித்துள்ளது. இதுல என்ன ஆச்சுன்னா நம்ம திமுக எம்பி கனிமொழி அவங்கள மக்கள் ஃபுல்லா நிப்பாட்டிருக்காங்க. மாணவியின் உடல் கூறு நடத்தப்பட்ட பின்னர் தான் அது முடிவுகள் எப்பனா கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பின்னதான் அதனுடைய முடிவுகளை வெளியாகவில்லை. குற்றத்தில் ஈடுபட்டுள்ள நபரை கைது செய்யும் வரை மாணவியின் சடலத்தை வாங்க போவதில்லை என கூறி கிராம மக்கள் 6 நாட்களா தொடர்ந்து போராடி மேல போராட்டம் வர்றாங்க. மாணவியோட மரணம் தொடர்பாக செய்தியாளர் பேசியுள்ள தமிழ்நாடு சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா குற்றத்தில் ஈடுபட்டுள்ள நபர் யார் என்பதை கண்டறிவதில் காவல்துறை உறுதியா உள்ளது. குடும்பத்தினரும் சரி முழு ஒரு ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என கூறியுள்ளனர். மாணவி இறந்து 3 நாட்கள் கழித்து மாணவியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறுவதாக
கனிமொழி எம்பி வந்துள்ளனர். பெண்களுக்கு அப்படி என்ன பாதுகாப்பு இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் அவரை முற்றுகையிட்டு, ஏன்னா அந்த எம்பி கனிமொழி அவங்க வந்து மறைச்சு கேள்வியெல்லாம் கேட்டுட்டாங்க. காவல்துறையின் விசாரணை கூட்டத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் குறித்து எந்த தகவலும் வந்து கிடைக்காதால் காவல் உதவி கண்காணிப்பான அஸ்வின் தலைமையிலான 2 டிஎஸ்கே அடங்கிய ஒரு 10 தனிப்படை போலீசார் மாணவி இறந்த கிராமத்தில் தீவிரமான ஒரு விசாரணை நடத்தி வராங்க. இதற்கிடையே தான் +2 மாணவி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட கோரி உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த ஒரு வழக்குல தான் 5 பேரோட டிஎன்ஏ பரிசோதனை வந்து பண்ணியிருக்காங்க. நீதிபதி சதீஷ்குமார் அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஜோதிராமன் அமர்வில் திங்கட்கிழமை என்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போதுதான் வழக்கு தொடர்பாக அரசு தரப்பில் சில தகவல் வந்து தெரிவித்துள்ளது. மாணவி கொலை தொடர்பாக 5 பேரிடம் டிஎன்ஏ சோதனை நடத்துவதாக, இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு தடவியல் ஆய்வதற்கு அனுப்பப்பட்டதாக அரசு தரப்பு வழக்கினை வந்து கூறியுள்ளனர். சம்பவம் நடந்த நேரத்தில் தான் அந்த இடத்தில் பதிவான செல்போன் எண்கள் சேகரிக்கப்பட்டு காவல்துறை விசாரித்து வருவதாக அரசு தரப்பு வந்து கூறியுள்ளனர். சம்பவம் நடந்த இடத்தில் தான் கண்காணிப்பு கேமரா வந்து எந்த ஒரு சிசிடிவி கிடையாது என கூறி அரசு தரப்பு வழக்கிலும் சரி, அருகில் உள்ள 24 கண்காணிப்பு கேமராக்களில் இருந்த பதிவுகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதுல தான் 212 பேர் வரை சாட்சியாக வந்து விசாரிக்கப்பட்டு என குறிப்பிட்டுள்ளது. மாணவி காணாம போய்விட்டதாக அளிக்கப்பட்ட புகாரை அலட்சியமாக வந்து கையாண்டதாக குற்றச்சாட்டு காவல் ஆய்வாளரான பிரவீனா இடைநீக்கம் சஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. இது போன தண்டனை என கூறி நீதிபதிகள் புகார் மீது உடனடியாக காவல்துறை சரி நடவடிக்கை எடுக்காத காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அந்த வழக்கோட விசாரணை தான் சரியான முறையில் வந்து நடத்த வருவதாக கூறியுள்ள நீதிபதிகள் குற்றவாளிகளை வந்து கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என கூறி போராட்டம் வந்து நடத்துவதும் சரி, அமைப்புகள் சார்பில் அழுத்தம் கொடுப்பது விசாரணை வந்து பாதிக்கும் என கூறியுள்ளனர். வழக்கின் விசாரணை தொடர்பாக தான் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு ஏப்ரல் 2ஆம் தேதிக்குள் வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. கிராமத்துல தான் +2 மாணவி தேர்வு எழுதக்கூடிய ஒரு மாணவர்கள் உட்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் தான் காவல்துறை இந்த ஒரு வழக்கை வந்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தில் தான் கிராமத்து மக்கள் சரி மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்ட என கூறுகிறாரு மக்கள் கண்காணிப்பு சரி அமைப்பு இயக்குனர் ஹென்னி திபென் என்பவர். சம்பவம் நடந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள். மாணவியின் உறவினரும் சரி காவல்துறை விசாரித்து வருகிறது. குற்றவாளிகளை தங்கள் கண் முன்னால் வந்து கண்டிப்பா நிறுத்த வேண்டும் என்பது கிராம மக்களின் கோரிக்கை வந்து உள்ள எண்ணுகிறாரு. அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தான் பூமயில் என்பவங்க. காவல்துறை புகார் பெற்ற உடனே விசாரிப்பது வந்ததால் மாணவியின் காப்பாற்றுவதாக வாய்ப்புகள் வந்து அதிகம் என கூறும் பூமயில், கிராமத்து மக்களுடைய அச்சத்தை பயத்தை போக்கு வகையில் அரசு போதிய ஒரு முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மேற்கொண்டு சொல்லியிருக்காங்க.